ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது பார்த்திங்கன்னா 29/7/2011 அப்புறம் யாரெல்லாம் 29/7/2011 பிறகு யாரெல்லாம் அரசு பள்ளியில் ஆசிரியராக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையணும். தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் அரசு பள்ளியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது தேர்ச்சி அடையாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆண்டு கால அவகாசம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா டெட்டில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 29/7/2011 முன்னாடி ஜாயின் பண்ணவங்க பதவி உயர்வு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணுங்க, டெட்டில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னா இடைநிலை ஆசிரியராக இருந்து தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெறணும்னு ஆசைப்பட்டால் நான் ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 1 தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஆகணும் அப்படின்னா இல்லை பிடி ஆகணும் அப்படின்னா தாள் 2 தேர்ச்சி பெறணும். ஸோ இந்த மாதிரி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் பதவி உயர்வு பெற முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது நான் ரிட்டையர்மெண்ட் ஆக இன்னும் 5 ஆண்டு காலம்தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் பதவி உயர்வு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி அடையணும். தேர்ச்சி என்னால் அடைய முடியாதுன்னா இருக்கிற பதவியில் அப்படியே இருக்கலாம். எனக்கு பதவி உயர்வு வேணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டெட்டில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை 6 மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.